இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மோர் ஸ்பெஷலா பங்குனி உத்திரத்தை பத்தி பார்க்க போறோம். நீங்களும் நெறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. பங்குனி உத்திரத்து அன்னைக்கு என்ன பண்ணலாம்? என்ன பண்ணக்கூடாது? என்ன மாரியான வழிபாடெல்லாம் பண்ணலாம்? எல்லாமே தெரியும். ஆனா கொஞ்சம் ஸ்பெஷலா பங்குனி உத்திரம்னா என்ன? ஏன் இத்தன நாள விட்டு இந்த நாள்ல மட்டும் இதெல்லாம் வழிபாடு பண்ணணும்? சரி பங்குனி உத்திரத்து அன்னைக்கு வழிபாடு பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? ஆப்வியஸ்லி எல்லாரும் கேட்கறது அதானே. எனக்கு என்ன கிடைக்கும்? நான் இந்த நாள்ல வந்து இவ்வளோ வழிபாடு பண்ணணும். இயல்பா முருகன் அப்படின்னாலும் நம்ம டக்குன்னு உடனே வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வைகாசி விசாகம், தைப்பூசம், பங்குனி உத்திரம் இதெல்லாம். தைப்பூசத்துக்கு அப்ப நான் அதுக்கான விளக்கங்கள் எல்லாம் குடுத்துருந்தேன். இந்த தடவ பங்குனி உத்திரம் என்ன இருக்கு இந்த பங்குனி உத்திரத்துல? பொதுவா ஒரு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே. மாசத்துல 12வது மாசம் பங்குனி மாசம். 12வது நட்சத்திரம் வந்து உத்திர நட்சத்திரம். அதனால அதுக்கு சிறப்பு. அப்படியா? அப்ப 11வது மாசம் 11வது நட்சத்திரம் வந்து சிறப்பா இருக்கணும்ல. இப்போ மாசி மாதம் பூர நட்சத்திரம் சிறப்பாக இருந்திருக்கணும். அதே மாதிரி 10வது மாதம் 10வது நட்சத்திரம் சிறப்பாக இருந்திருக்கணும்ல. அப்படியெல்லாம் இல்லை. ஏன் பங்குனி உத்திரம் இவ்வளோ சிறப்பாக இருக்கு? அப்போ கண்டிப்பாக நம்ம தவறவே விடக்கூடாத ஒரு நாளாக இந்த வருடத்தில் இந்த பங்குனி உத்திரம் அமைய போகுது அப்படின்றது உங்களுக்கு இனிமே வரக்கூடிய வீடியோவில் நீங்களே எனக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. மேம் கரெக்ட் மேம் கரெக்ட் மேம் அப்படின்னு. அதுக்காண்டி தான் நான் இவ்வளோ கொஞ்சம் லென்த்தியாக அதெல்லாம் சொல்கிறேன்.